நேற்று நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் பேசிட்டு கிளம்புனாங்க. அதுக்கு பிறகு நிறைய கட்சிக்காரங்க வந்து குடியரசுத் தலைவர் உரையை பத்தி பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசினாங்க. அதே மாதிரி சோனியா காந்தி கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த ஸ்பீச்சோட கடைசியில ரொம்ப சோர்வா காணப்பட்டாங்க, அவங்களால சரியா பேச முடியல, பாவம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உடனே பாஜகக்காரங்க எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, பிரசிடென்ட்டே அவமதிக்கிறாங்க சோனியா காந்தின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. பழங்குடி இனத்தையே அவமதிச்சுட்டாங்கல்ல சொல்லுவாங்க. சரி, பக்கத்துல ராகுல் காந்தி வேற நின்றுட்டு இருந்தாரு, அவரை சேர்த்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா, அவமானப்படுத்த ராகுல் காந்தி ரசிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. தலையை ஆட்டிட்டு இருக்காரு பாருங்க. உடனே இப்ப சோனியா காந்தியுடைய மகள் பிரியா காந்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப சோர்வா காணப்பட்டதுனால அதை சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு பிரசிடென்ட் மேல மிகப்பெரிய மரியாதை எல்லாமே இருக்கு, தயவு செஞ்சு அரசியல் ஆக்க வேணாம், ரொம்ப இதெல்லாம் நீங்க நிராகரிக்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருவருமே வயதானவங்க, ரொம்ப மரியாதைக்குரியவர்கள்ங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை பிஜேபி பெருசா அட்டென்ட் பண்ணிட்டாங்க.